ஒற்றைக்குடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஔவையார் பாடிய ஒரு அழகான பாடல். அதாவது அகவன் மகளே அகவன் மகளே, அகவன் மகளே அகவன் மகளே, மணவு கோப்பன்ன நன்னடும் கூந்தல், அகவன் மகளே பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே, அவர் நன்னடுங்குன்றம் பாடிய பாட்டே. திரும்ப திரும்ப ஒரு பாட்டை பாட சொல்கிறார். யார்? தோழி. அதாவது அகவன் மகள் அப்படிங்கிறத அந்த பாட்டு பாடி குறி சொல்லுகின்றவனுடைய மகள், மலையில் இருக்கின்ற அந்த குறைச்சியினுடைய அந்த குறைச்சிகள் அங்கே குறி சொல்ல கீழே வருவாங்க. ஆக மணக்கோப்பண்ண அப்படின்னு நீங்கள் மணவு கோப்பண்ண அப்படின்னு சொல்லும்போது அது அந்த மணவு என்று சொல்லுகின்ற பொழுது அது அந்த சங்குமணி மாலை, சங்குமணி மாலையை போன்ற வெண்மையான கூந்தலை கொண்டவளே அப்படின்னு, நன்னடும் கூந்தல், நீண்ட கூந்தலை கொண்டவளே அப்படின்னு சொல்கிறார். ஆக பாடுக பாட்டே இன்னும் பாடு அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்கார். இது என்னென்னா, ஒரு சாதாரண 5 அடிகளுக்குள்ளே ஒரு தலைவியினுடைய மனநிலை, அவளுடைய காதல் தவிக்கின்ற ஒரு நிலை, அடுத்து தன்னுடைய மகள் மெலிந்து கொண்டே போகிறாளே என்பது தாயின் கவலை, இந்த தலைவியை எப்படியாவது அவருடைய உண்மையை தலைவியினுடைய தாய்க்கு தெரிவிக்க வேண்டுமே என்ற தோழியின் நிலை, இந்த செவிலித்தாய்க்கு இவர்களுக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று புரிந்து கொள்ளுகின்ற நிலை, இத்தனை குறி சொல்லுகின்ற அந்த பெண்ணின் மனநிலை, இத்தனையையும் ஒரு 5 வரிகளுக்குள்ளே ஔவையார் அடக்கி காட்டியிருக்கிறார். ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் இருக்கிறான் மலையிலே, அவன் அடிக்கடி ஒரு பெண்ணை சந்திக்கிறான், இவர்களுக்குள்ளும் காதல் ஏற்படுகிறது. ஆக அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று அவனிடம் உறுதியும் சொல்லுகிறான். சரி, வீட்டுக்கு வந்து பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளுவான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். அடிக்கடி சந்தித்து கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு நாள் வரவில்லை, பார்க்கவில்லை. என்ன இவன் ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல தொடர்ந்து வராமல் இருக்கிறானே என்று இவளுக்கு மனம் பேதலிக்கிறது. திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னவன் நம்மை பார்க்காமலேயே இருக்கிறானே என்ற எண்ணத்திலே அவள் சோறு தண்ணி இல்லாமல், சாப்பிடாமல், தண்ணீர் குடிக்காமல் அவனையே நினைத்து கொண்டு உடல் மெலிந்து கொண்டே போகிறாள். ஆக தாய் அவனுடைய நினைவிலே அவள் மெலிந்து கொண்டு போகிறாள். ஆனால் தாய் என்ன நினைக்கிறாள் இது அவளுக்கு தெரியாது. என்ன நம்ம மகன் இப்படி மெலிஞ்சிக்கிட்டே போகிறாளே, என்ன காரணமாக இருக்கும், ஏதாவது நோயாக இருக்குமா அப்படின்னு செவிலித்தாய்கிட்ட போய் கேட்குறாள். செவிலித்தாயின் போல் குடும்பத்திலே அந்த பெண்ணை வளர்ப்பவர் அவகிட்ட போய் கேட்குறான். அவள் என்ன சொல்கிறா, ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறத குறி கேட்டுருவான். அந்த காலத்திலே குறி கேட்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அது நோயாக இருந்தாலும் மற்ற இறைவனுடைய குறி கேட்டுருவான்னு சொல்லி குறி கேட்பாங்க. அப்படி குறி கேட்கின்ற பொழுது இந்த குறியை யார் சொல்லுவாங்கன்னா, மலையில் இருந்து வருகின்ற அந்த குறவர் குலத்தைச் சேர்ந்த அந்த குறைச்சிகள் வந்து அந்த குறிகளை சொல்லுவாங்க. அப்போ அவங்க குறியை சொல்லும் போது அந்த உடனே நேரடியாக குறியை சொல்லிட மாட்டாங்க. அங்கே அந்த மலையை பற்றிய அந்த சிறப்பு, அந்த மலையிலே இருக்கின்ற அந்த கடவுளை பற்றிய சிறப்பு, அந்த மலையினுடைய தலைவனை பற்றிய சிறப்பு, இதெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு குறி சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதை ஒரு திரைப்படத்தில் நாம் பார்த்துருக்கோம். குறிஞ்சியிலே பூமலர்ந்து ஒழுங்குதடி தன்னாலே, குறிஞ்சியிலே பூமலர்ந்து ஒழுங்குதடி தன்னாலே, குறுகுறுத்த வண்டி 2ம் பறக்குதடி முன்னாலே, தந்தனத்தான தனதினா தந்தனத்தான தனதினா, வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, விளங்கி வந்த சங்குநாதம் முழங்குதடி மலையிலே, வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே, விளங்கி வந்த சங்குநாதம் முழங்குதடி மலையிலே. இப்படி அந்த பாடல் ஒரு திரைப்படத்தில் அந்த பாடுவாங்க. ஏன்னா மலையை பற்றி அந்த மலையிலே உள்ள வளத்தை எல்லாம் பாடிட்டு அதுக்கு பிறகு குறி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுபோல் இந்த தாயிடமும் இவர்கள் குறியேற்கின்ற அந்த குறி சொல்லுகின்ற பெண் மலையை பற்றி பாடுகிறாள், மலை வளத்தை பற்றி பாடுகிறாள், அங்கே இருக்கின்ற அந்த கடவுளை பற்றி பாடுகிறாள், அந்த தலைவனை பற்றியும் பாடுகிறாள். அப்படி பாடிக்கிட்டு வர்ற நேரத்திலேயே உடன் இருக்கின்ற தோழி, தலைவியினுடைய தோழி அங்கேயே நிறுத்திட்டு அப்போத்தே அவள் சொல்கிறா, அகவன் மகளே அகவன் மகளே,
மனவுக்கோ பண்ண நன்னடுங்குந்தல். அதாவது அகவன் மகளே பார்ப்போம், குறி சொல்கிறவனுடைய மகளே சங்குமணி மாலை போன்ற வெளுத்த கூந்தல், நரைத்த கூந்தல், சங்குமணி மாலை போன்ற நரைத்த கூந்தலை, நீண்ட நரைத்த கூந்தலை அள்ளி முடிந்திருக்கின்ற அகவன் மகளே பாடுக பாட்டே. நீ பாட்டை பாடு. எந்த பாட்டை? இன்னும் பாடுக பாட்டே. இன்னும் பாடு. ஏற்கனவே பாடினேன் அந்த பாட்டை இன்னும் பாடு, மறுபடியும் பாடு, மறுபடியும் பாடு. எதை பற்றி? அவர் நன்னடுங்குன்றம் பாடிய பாட்டே. அவருடைய நன்னடுங்குன்றத்தை நல்ல நெடிய குன்றத்தை பற்றி பாடினையே அந்த பாட்டை மறுபடியும் பாடு பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா பக்கத்தில் இருக்கிற தோழி. ஆக இதை ஏன் சொல்லுகிறான்னு சொன்னால், அந்த தலைவியினுடைய அம்மாவிற்கு அங்கே திரும்பி பார்ப்பார். என்ன இவன் அவனுடைய தலைவனை பற்றி மலையை பற்றி பாடுன்னு மறுபடியும் சொல்கிறாளே. ஆக அந்த தலைவனுக்கும் தன்னுடைய மகளுக்கும் ஏதோ உறவு இருக்கிறது என்று தாய் நினைத்து அதை விசாரிக்க துவங்குவாள். அதற்கு பிறகு அவருக்கு திருமணம் நடக்கும். இந்த காதலை அவளே தெரிந்து கொள்ளுவாள் என்று நினைத்து தோழி அந்த குறி சொல்லுவவளை மறுபடியும் பாடு என்று பாடுவதாக இங்கே ஔவையார் எழுதிய ஒரு அழகான பாடல். குறுந்தொகையில் இருக்கின்ற அந்த பாடல். நன்றி, வாழ்த்துக்கள்.